கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுல் மிச்சர். இது நான் பேக்கரி ஸ்டைலில் என்ன மெஷர்மெண்ட்டில் எந்த மெத்தடில் செய்வாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. என்னதான் நம்ம அவுல் பயன்படுத்தி மிச்சர் செய்தாலும் இதில் கொஞ்சம் ஓமப்பொடி பூந்தியும் சேர்த்து செய்தோன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட மிக்சர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். மிச்சர் எப்படி செய்வோமோ அதே செய்முறையில் தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் அவுல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். நான் சொல்லி கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டோட நான் சொல்லி கொடுத்துருக்கிற அந்த மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்குமே 100% ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த மிச்சர் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையும் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நான் முழுமையாக ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு கரண்டி அளவு மாவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது அப்புறமா நம்ம பூந்திகளாக செய்ய போகிறோம். இப்போ இந்த மாவு மட்டுமே நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோம். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு அரிசி மாவு கலந்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதில் 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு இதை இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கடலை மாவை ஜலிச்சுட்டு தான் எடுக்கணும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு வெதுவெதுப்பான ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுவும் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கையை வச்சு கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு இருக்கும், அதாவது 1/4 லிட்டரில் பாதி அளவு தண்ணி இருக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உரலில் வச்சு பிழியும் போது ஈஸியாக வரும். இப்போது இந்த மிச்சர் செய்கிறதுக்கு நம்ம தட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உலக்கில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மாவை சிலிண்டர் சேஃபுக்கு உருட்டி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் விடுங்க. 2 சுற்று விட வேண்டாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று மாவு மேலே ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு சுற்று மட்டும் விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா சுற்றி விட்டாச்சு. இன்னும் அடிபாகம் நல்லா வெந்து வரலை. அடிபாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு முறை இது மாதிரி கம்பியை பயன்படுத்தி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் எல்லாமே ஓமப்பொடியுமே செய்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இதில் எதுக்கு நம்ம ஆப்ப சோடா சேர்க்குறோம் அப்படின்னா பூந்தி அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அதுக்காக தான் நம்ம இதில் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது பூந்திகள் பொரித்து எடுக்க போகிறோம். நம்ம மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கும் பூந்திக்கு இது மாதிரி கரைச்சி எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த கடலை மாவாக இருந்தாலுமே சரி ஜலிச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பூந்தி கரண்டியை பயன்படுத்தி நம்ம பூந்திகளை பொரித்து எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் ஓமப்பொடி பண்ணோம்ல, அதே ஆயிலை தான் பயன்படுத்தியிருக்கேன். நான் கடலெண்ணெயை பயன்படுத்தி தான் இந்த மிச்சர் ரெசிபி செய்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பூந்தி கரண்டியில் மாவு சேர்த்ததும் எதுவுமே பண்ணலை. அதுவே முத்து முத்தாக விழுந்து தனித்தனியாக பொரிஞ்சு வருதில்ல. ஆயில் நீங்கள் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பூந்திகளை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் மாவு ஆயிலில் சேர்ந்ததும் நல்லா உப்பிட்டு மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். கடைசியாக மட்டும் லைட்டாக டேப் பண்ணுங்கள். அப்போ இருக்கிற மாவு கொஞ்சமும் விழ ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா பூந்தி கரண்டிகளை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், முத்து முத்தாக விழுந்துட்டு நல்லா வெந்து மேலே எலும்பி நிற்கிது. இப்போ நம்ம கரண்டியை பயன்படுத்தி கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக வெந்து வர ஆரம்பிச்சிரும். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன பூந்திகளாக தான் இருக்குது, சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். 2-3 முறை நல்லா கலந்து விட்டுட்டு அரிச்சு எடுத்துட்டு நம்ம வேறொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது நம்ம
ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இதை அரிச்சு எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே அடுத்தடுத்து நம்ம அவல், கார்ன் சிப்ஸ், கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இருந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம அரிச்சு எடுக்க தேவையில்லை. இதில் வறுந்து வந்ததையும் அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பை ரொம்ப கரிஞ்சிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சிடாதீங்க. அப்போ நம்ம மிக்சர் சாப்பிடும்போது கசப்பு தன்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். நம்ம எந்த பிளேட்டில் பூந்திகளை சேர்த்தோமோ அதே பிளேட்டில் இந்த கடலையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம கார்ன் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். கார்ன் சிப்ஸ் நம்ம குறைவான அளவு தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா கார்ன் சிப்ஸில் உப்பு இருக்கும். நம்ம மிக்சரில் மசாலா கலக்கும் போதும் உப்பு சேர்த்துருப்போம். அப்போ உப்பு சுவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் 2 கைப்பிடி அளவு தான் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, இதை மட்டும் பயன்படுத்தினா போதும். நம்ம அவுல் மிக்சர் செய்ய போகிறதுனால இந்த அவுல் மட்டும் நான் 5 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அவுலையும் சேர்த்து பொரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு முறை 3 கைப்பிடி அளவு சேர்த்தேன். இப்போது ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன். அவுல் நிறைய சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவுலும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை இலைகளை ஆயிலில் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை இலைகள் பொரிஞ்சு வரும்போது கையில் ஆவி அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இந்த அவுல் மிக்சருக்கு தேவையான கடலை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அப்புறமா அவுல், கார்ன் சிப்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஓமப்பொடியும் தயாராக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இந்த மசாலா தான். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாலா எடுத்து செய்து பார்த்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கையை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஓமப்பொடிகளை ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆயில் சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சதுனால தான் இது கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு குழிக்கரண்டி வெதுவெதுப்பான ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த ஓமப்பொடிக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, உப்பு, காரத்துக்காக மிளகாய்த்தூள், அதை எல்லாமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலாவிலேயே உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உப்பை குறைவாக சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்ன் சிப்ஸும் சேர்த்துருக்கோம், அதுலேயுமே உப்பு இருக்கும். நீங்கள் குறைவான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி உப்பு ரொம்ப சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் உப்பையே தவிர்த்துறது நல்லது. கார்ன் சிப்ஸ் அதிகமாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம மசாலா கலக்கும் போது நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூந்தி, கார்ன் சிப்ஸ், அப்புறமா அவுல், அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாக்களை தூவி விட்டு இது போல் குலுக்கி எடுத்துக்கோங்க. கை வச்சு கலந்து செய்ய மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கடலை மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, எனக்கு 1 கிலோவும் 100 கிராம் அளவு இந்த மிக்சர் கிடச்சிச்சு. நீங்கள் 1/2 கிலோ கடல மாவு பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோ 100 கிராம் மிக்சர் கிடைக்கும். அப்படி 1/4 கிலோ அளவு பயன்படுத்துனீங்க அப்படின்னா 1/2 கிலோ அளவு மிக்சர் கிடைக்கும். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை இலைகள், அதையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான அவுல் மிக்சர் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம சேர்த்துருந்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுத்தது. நீங்கள் குட்டீஸ்க்கு இந்த டேஸ்ட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். நீங்கள் லேசி டேஸில் எந்த பொரியலும் செய்யலை அப்படின்னா சைடிஷாக கூட நீங்கள் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். தேங்க்யூ.